السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியில் 4634வது செய்தியாகவும் சஹீஹு முஸ்லிமில் 2760வது செய்தியாகவும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நபித்தோழர் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், லைஸ அஹதுன் அஹப்ப இலைஹில் மத்ஹு மினல்லாஹி அஸ்ஸ வஜல்ல. புகழ் என்பது அல்லாஹ்வை விட விரும்பக்கூடிய எவருமே இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, மின் அஜ்லி ஸாலிக, அல்லாஹு தஆலா அவனை புகழுவதை, அவனை போற்றுவதை, அவனை துதி செய்வதை மிக மிக விரும்புகிறான். அதனால்தான் அல்லாஹு தஆலா யம்தஹு நஃப்ஸஹு, தன்னைத்தானே என்ன செய்து கொள்கிறான், புகழ்ந்து போற்றி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அல் குர்ஆனிலே கூறுகிறான். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மிக மிக அதிகமாக அவனை புகழுவதை என்ன செய்கிறான், விரும்புகிறான். எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அவனை புகழுவதை விரும்புகிறான் என்றால்,
நீங்கள் எல்லாரும் படித்திருப்பீங்க, கியாம நாளில், யௌமுல் கியாமா மறுமையுடைய நாளையில் மஹ்ஷர்ல இருக்கக்கூடிய மனிதர்கள், மக்கள், அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு நபிமார்களுடைய சமுதாயத்தினர்கள் அவங்களோட நபிமார்களை நாடி போவாங்க. நிம்மதியை, சந்தோஷத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுத்தாங்களே, இந்த அமளி துமலியில் இருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து எங்களுக்கு விடுவிக்கிறதுக்கான உதவி அல்லாஹ்விடத்தில் கேட்டுத்தாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? ஒவ்வொருவரும், ஒவ்வொரு சமுதாயத்தினரும் அவர்களுடைய நபிமார்களை நோக்கி என்ன செய்வார்கள்? விரைவார்கள், போவாங்க. அதில் முதலாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து பேர் என்ன செய்வாங்க? அவர்களுடைய சமுதாயமாக ஆரம்பத்தில் இருந்தவர்கள் போயிட்டு கேட்பாங்க. அதுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட என்ன செய்வாங்க? போவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான்காவது மூசா அலைஹிஸ்ஸலாம், ஐந்தாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம். இவங்க எல்லார்ட்டையும் என்ன செய்வாங்க? அவங்கள பின்துயர்ந்த சமுதாயத்தினர்கள் போயிட்டு சொல்லுவாங்க, இந்த பிரச்சனையிலேருந்து விடுவிச்சு ஒரு நிம்மதியான நிலைமை உருவாகிறதுக்கு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்களே அப்படின்னு சொல்லி சொன்ன நேரத்தில் எல்லா நபிமார்களும் அவர்களை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அந்த ஹதீஸில், சஹீஹு முஸ்லிமில் 194வது செய்தி, சஹீஹுல் புகாரில் இந்த நூட்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. இன்ன ரப்பி அது கதிபல் யோம கதபன் லம் யக்தப் கபிலஹு மிஸ்லஹு வலை யக்தப பஅதஹு மிஸ்லஹு. இன்று அல்லாஹு தாலா கடும் கோபமாக இருக்கிறார். இன்று அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் இதை சொல்லுவாங்க, நூஹ் நபியும் இதை சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமும் சொல்லுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமும் சொல்லுவாங்க. இன்று ரப் இருக்கிறானே அல்லாஹு தாலா கடும் கோபமாக இருக்கிறார். எந்த அளவுக்கு கோபம் என்றா, இதுக்கு முன்னாலேயும் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு கோபம் வந்தது இல்லை, இதுக்கு பிறகும் இன்றைக்கு இருக்கிற மாதிரி கோபம் என்ன செய்யாது? இன்றைக்கு இருக்கிற மாதிரி கோபம் இதுக்கு பிறகும் என்ன செய்யாது? அவனுக்கு வராது. ஏனென்றால் அந்த மறுமையுடைய நாள் என்று சொல்லும் பொழுது அந்த மஹ்ஷருடைய நாள் அது ஒரு நாள் தான். அன மிக்தாருஹு 50 அல்ஃபசனா, 50,000 ஆண்டுகள். அங்கே எவ்வளோ நாள் நிற்கணும்? 50,000 ஆண்டுகள். அந்த 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான ஒரே ஒரு நாள், 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான ஒரே ஒரு நாள். அந்த நாள் மிக நீண்ட நேரமாக இருக்கும். மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? அந்த மஹ்ஷரில் அவதிப்பட்டு கொண்டு, வருத்தப்பட்டு கொண்டு, கஷ்டப்பட்டு கொண்டு, தங்களுடைய நிலைமை என்ன ஆகுமோ, முடிவு என்ன ஆகுமோன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த நேரத்தில் ஒவ்வொரு நபிமார்களையும் அந்தந்த சமுதாயம் அணுகி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்களே, துஆ கேளுங்களே என்று சொல்லி கடைசி என்ன நடக்கும் என்றால், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்வாங்க? அல்லாஹ்விடத்தில் பரிந்துரைக்குமாறு, பிரார்த்திக்குமாறு சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கண்டா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபஆதி, நான் போவேன் அல்லாஹ் கிட்ட, தஹ்தல் அர்ஷ், அர்ஷ் வரைக்கும் போயிட்டு அரிஷுக்கு கீழே ஃபஅகாவு சாஜிதன், நான் அப்படியே சுஜூதில் என்ன செய்வேன்? நான் விழுவேன். நான் அப்படியே என்ன செஞ்சிருவேன்? சுஜூதில் விழுந்துருவேன். சுஜூதில் விழுந்ததுக்கு பிறகு சும்ம யஃப்தஹில்லாஹ் அலைய வயுல்ஹிமுனி மின் மஹாமிதிஹி வஹுஸ்னி ஸனாஇ அலைஹி ஷைஅன் லம் யஃப்தஹு லி அஹதின் கப்லி. எனக்கு முன்னால் யாருக்குமே படித்து கொடுக்காத, சொல்லி கொடுக்காத, காட்டி கொடுக்காத அல்லாஹுடைய புகழ்களை, அல்லாஹுடைய என்னத்தை புகழ்களை அல்லாஹ் எனக்கு திறந்து தருவான். நான் அந்த சுஜூதில் இருந்து என்ன செய்வேன்டா, அல்லாஹ் புகழ ஆரம்பிப்பேன். நான் என்ன செய்ய ஆரம்பிப்பேன்? சுஜூதில் இருந்து புகழ ஆரம்பிப்பேன். அந்த நேரத்தில் நான் புகழ்கிற புகழ் இருக்குது, சஹீஹுல் புகாரியுடைய, சஹீஹு முஸ்லிமுடைய ரிவாயத்தில் எந்த அளவுக்கு வருதுன்னா, லா தஹ்துர்னி அல் ஆன். இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், இன்றைக்கு இந்த நேரத்தில் எனக்கு தெரியாதவை எல்லாம் என்ன செய்யும் என்றா, அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா எனக்கு என்ன செய்வான்? யுல்ஹிமுனி, உதிர்ப்பாக்குவான். யுஅல்லிமுனீஹி, அல்லாஹ் எனக்கு கற்றுத்தருவான்.
அந்த அல்லாஹ் தஆலா கற்றுத்தரக்கூடிய அந்த மஹாமித், அல்லாஹ்வுடைய புகழ், அல்லாஹ்வுடைய புகழ்கள் எல்லாவற்றையும் சொல்லி நான் சுஜூதில் என்ன செய்வேன், நான் புகழ்ந்துக்கிட்டே இருப்பேன் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எவ்வளவு நேரம் புகழுவேன், ஃபயதஉனி மாஷா அல்லாஹ் ஐயதஅனி, அல்லாஹ் எவ்வளவு நேரம் நான் அப்படியே சுஜூதில் இருந்து, எவ்வளவு நேரம் நான் அப்படியே அந்த சுஜூதிலே இருந்து அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கணும் என்று அல்லாஹ் தஆலா நாடுறானோ அந்த அளவுக்கு நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பேன், நான் புகழ்ந்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் இமாம் தாரிமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாரிഖங்கிற அவங்களுடைய கிதாபில் பதிவு செய்கிறாங்க, ஏறத்தாழ உஸ்புஅன் காமிலன், ஒரு வார காலம் ரசூல் அப்படியே சுஜூதில் இருப்பாங்கன்று. எவ்வளோ காலம்? உஸ்புஅன் காமிலன் ஃபஅഖர்ரு சாஜிதன் ஃபீ மகானிஹி, அல்லாஹ் தஆலா அந்த இடத்துக்கு முன்னால், அரிசிக்கு முன்னால் நான் அப்படி விழுவேன். அது கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் என்றால் உஸ்புஅன் காமிலன். இமாம் தாரிமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிஞ்சிருக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, பாருங்க, அல்லாஹ்வுடைய கடுமையான கோபம் இதற்கு முன்னாலும் ஏற்பட்டில்லை, இதற்கு பிறகும் இப்படியான கோபம் அல்லாஹ் என்ன செய்ய போறதில்லை, வரப்போறதில்லை. அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு, அந்த கோபத்தை குறைச்சி அல்லாஹ்விடத்தில் வெற்றியை கேட்கணும், நிம்மதியை கேட்கணும், இந்த இடத்துல இருந்து ஒரு விமோசனத்தை கேட்கணும் என்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்க்கு கொடுக்கிற உதிர்ப்பு என்ன? புகழ். அல்லாஹ் என்ன செய்யணும்? புகழணும். அல்லாஹ்வை புகழ 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 என்ன நடக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபம் குறைந்து கொண்டே வரும். அதற்கு பிறகு அல்லாஹ் சரி இப்போ எழுமுங்க, இப்போ நீங்கள் என்ன கேட்கணுமோ கேளுங்க என்று சொன்னதோடையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? துஆ கேட்க ஆரம்பிப்பாங்க. என்ன கேட்கணுமோ அதை கேட்பாங்க. என்ன கேட்கணுமோ அது சுஜூதில் கேட்கல. சுஜூதில் செஞ்சதெல்லாம் என்னது? வெறும் புகழ் மட்டும்தான். சுஜூதில் செஞ்சதெல்லாம் எது? வெறும் புகழ் மட்டும்தான். இப்போ கேளுங்க என்று அல்லாஹ் எழுப்பி கேட்க சொல்லுவான். அப்போ ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ கேட்பாங்க, யா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பியா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தினர்களை என்றதோடையே அல்லாஹ் தஆலா வஸ்னு ஷஈரா, தொழிற்கோதுமை, அந்த அளவுக்கு ஈமான் உள்ளவர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அதுக்கப்புறம் திரும்ப ரசூலுல்லாஹ் சுஜூதில் விழுவார். திரும்ப அல்லாஹ் தஆலா கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா எழுப்பி, சரி இப்போ கேளுங்க, இன்னும் போதாதா சொர்க்கத்துக்கு அனுப்பினதுன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? கேட்க சொல்லுவான். அதுக்கப்புறம் வஸ்னு புர்ரா, புர்ரா என்ன? மணிக்கோதுமை. அந்த அளவுக்கு யாரோட உள்ளத்தில் ஈமானிக்குதோ அவங்கள மூன்றாவது தடவை திரும்ப விழுவாங்க. திரும்ப அல்லாஹ் தஆலா கொஞ்சம் காலமாக அல்லாஹ் புகழ்ந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா எழுப்புவான். இதெல்லாம் சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத்தில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா பலகீனமான ரிவாயத்தில் அதை நான் உங்களுக்கு சொல்லலை. அவ மூன்றாவது தடவை மிஸ்கல் ஜர்ரா, அணு அளவுக்கு ஈமான் இருக்கக்கூடியவர்களை என்ன செய், யா அல்லாஹ் அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பு. அப்போ அல்லாஹ் தஆலா அதுக்கப்புறம் அனுப்புவான். நான்காவது தடவை விழுந்தார்களா இல்லையா என்று இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நிறைய அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளுக்கு வரக்கூடிய சர்ச்சையில் முடிவு கட்டுறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, நான்காவது தடவை விழுந்தாங்களா? 3 தடவை தான் எங்களுக்கு கேட்ட மாதிரி இருக்குது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நான்காவது தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழுவாங்க. அந்த ஹதீஸில் வருது, அதினா ஈமான், ஈமானில் மிக 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 சொற்பமான அளவுக்கு யாரோட உள்ளத்திலலாம் இருந்துச்சோ அவங்க எல்லாத்தையும் என்ன செய்ய அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லி நான்காவது தடவை ரசூலா கேட்பாங்க. அன்பார்ந்த கணிதக்குரிய சகோதரர்களே, இப்போ இந்த ஹதீஸை நான் எதற்காக உங்களுக்கு சொல்கிறேன்டா, நாம் புரிஞ்சு கொள்ளணும், அல்லாஹு தஆலா அவனை புகழுவதை, அல்லாஹு தஆலா எங்களுடைய வார்த்தைகளால், நாவுகளால், நாங்கள் சலானை வார்த்தைகளால், நாவுகளால் அல்லாஹு தஆலாவை புகழுவதை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான், அல்லாஹு தஆலா ஆசை வைக்கிறான். எனவே அன்பார்ந்த கணியத்திற்குரிய சகோதரர்களே, நாங்கள் விளங்கி கொள்ளணும் என்னென்று சொன்னால், மிக முக்கியமான ஒரு இபாதத்தான், இபாதத்துகள்லேயே மிக பிரதானமான ஒரு இபாதா, மிக முக்கியமான ஒரு வணக்கம்தான் அல்லாஹு தஆலாவை என்ன செய்வது? புகழுவது. எங்களுடைய நாவுகளால் என்ன செய்கிறது? அல்லாஹு தஆலாவை நம்ம புகழ்றது. இது மிக முக்கியமான ஒரு சிறந்த ஒரு பண்பு. அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு ஆயத்தில் 8 பண்புகள் அல்லாஹு தஆலா சொல்கிறான். சூரத்து தௌபால அதில் 8 பண்புகளில் அல்லாஹு தஆலா 3ஆவதாக சொல்கிற பெருமைக்குரிய ஒரு பண்பு என்ன தெரியுமா? அத்தாயிபூன அல் ஆபிதூன அல் ஹாமிதூன. இவ்வளவு காலம் பாவத்தில், ஹராத்தில், ஷிர்கில், குஃப்ரில் இருந்துட்டு தௌபா செய்து வந்து அல் ஆபிதூன வணக்கங்கள் செய்ய ஆரம்பித்து அல் ஹாமிதூன
அல்லாவை புகழுவதையே வாழ்க்கையாக கொண்டவர்கள் இருக்கிறார்களே. அல்லாவை புகழ்றது என்கிறத பாருங்க. இபாதத் செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு புகழக்கூடியவர்கள் என்கிற அந்த தன்மை அல்லாஹ் தனியாக எடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்ஹாமிதூன் அல்லாஹ்வை புகழக்கூடியவர்கள், அஸ்ஸாயிஹூன் வணக்கங்களை நிறைவேற்ற பயணம் செய்யக்கூடியவர்கள், அர்ராக்கிஊன் அஸ்ஸாஜிதூன் தொழுகையில் பேணுதலாக ஈடுபடக்கூடியவர்கள், அல் ஆமிரூன பில் மஅரூஃபி வன்னாஹூன அனில் முன்கர் நல்லதை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள், தவறை மக்களுக்கு எச்சரிக்கை செய்பவர்கள். இவர்கள் எல்லாம் யார் என்றால் வபஷிரில் முஃமினீன் இவர்கள் ஈமான் உள்ளவர்கள், இவர்களுக்கு என்றென்றும் சந்தோஷம் உள்ளது என்று நபியை நீங்கள் என்ன செய்யுங்கள், நல்ல செய்தி சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சூரத்து தௌபால் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை புகழுவது என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத் மட்டுமல்ல. அல்லாஹு தஆலா அவனை செய்யக்கூடிய இபாதத்துகளில் அடியார்களிடத்திலிருந்து, அவனுடைய அப்துகள் அடியார்கள் படைப்பினங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதத்தும் எது என்று சொன்னால், அல்லாஹ் அடியான் என்ன செய்யக்கூடியவனாக இருக்கணும், எப்பவும் புகழக்கூடியவனாக, மெச்சி பெருமை பேசக்கூடியவனாக, அல்லாஹ்வை பாராட்டி பேசக்கூடியவனாக என்ன செய்யணும், அடியான் இருக்கணும். அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான், ஆசை வைக்கிறான், விரும்புகிறான். அதனால தான் நீங்கள் பாருங்கள், நாங்கள் தொழுகையில் அல்லாஹு தஆலாக்கு செய்யக்கூடிய வணக்கங்களில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அடிப்படையான பிரதானமான வணக்கம் தான் என்னது, தொழுகை. அந்த தொழுகையிலேயே அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், கட்டாயமாக்கி இருக்கிறான் சூரத்துல் ஃபாத்திஹா. நம்ம எல்லாரும் கட்டாயம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும் தானே. அதில் அவங்க யார்கிட்ட சார் கருத்து வேறுபாடு இருக்குதா? அப்படி யாரும் கருத்து வேறுபாடு இல்லையே, கட்டாயம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும் தானே. அப்போ சரி, அப்போ சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயம் நாம் என்ன செய்யணும், ஓதணும். அப்போ அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான், அப்படி ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கிறான், ரெண்டாக பிரிச்சிருக்கிறான். அதில் ஒரு பகுதி அல்லாஹு தஆலாவை புகழ்வதை மட்டும் என்ன செய்திருக்கிறான், ஆக்கியிருக்கிறான். இன்னொரு பகுதி அல்லாஹு தஆலாவிடத்தில் பிரார்த்திப்பதை அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறார், ஆக்கியிருக்கிறார். அல்லாஹு தஆலா அந்த சூராவுடைய ஆரம்பத்தை ஒரு மனிதன் தொழுகையில் ஓத ஆரம்பிச்சுட்டான் என்றா, அந்த ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய சஹீஹ் முஸ்லிமுடைய 395வது இலக்க அந்த ஹதீஸில், தொழுகையில் ஒரு மனிதன் என்ன செய்கிறான், அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத ஆரம்பித்தாவே அவன் என்ன உணர்வில் ஓதுறானோ, மனசை என்ன உணர்வில் ஓதுறானோ, அல்லாஹ் அவனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். நாம் யாரும் அந்த அளவுக்கு சிந்தனை ஓதுறது இல்லையே. நான் இப்போ பேசுகிறேன், அல்லாஹ் எனக்கு ஆன்சர் பண்ணுறான், இப்போ நான் பேசுகிறேன், அல்லாஹ் எனக்கு ஆன்சர் பண்ணுறான் அப்படிங்கிற ஃபீலிங்கில் ஓதுறோமா? ஆனால் நாம் என்ன சிந்தனையில் ஓதுறோமோ அல்லாஹ் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறான். எப்படி ஆன்சர் பண்ணுறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு நாங்கள் சொன்னதோடையே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், என்ன சொல்கிறீங்க, எல்லாம் படிச்சிருப்பீங்க தானே. என்ன சொல்கிறான் அல்லாஹு தஆலா, ஹமிதனி அபதி என்னுடைய அடியான் என்ன செய்கிறான், புகழ்றான் அப்படின்னு என்ன செய்கிறான் அல்லாஹு தஆலா. அது ஒரு பெரிய பெருமை எடுத்துக்கொள்கிறான். அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக என்ன செய்கிறான், ஒரு பெரிய பெருமை அல்லாஹு தஆலா தனக்கு எடுத்துக்கொள்கிறான். நாங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னதோடையே அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ஹமிதனி அப்தி என் அடியான் என்னை என்ன செஞ்சிட்டான், புகழ்ந்துட்டான். அர் ரஹ்மான் ரஹீம் என்றதோடையே அஸ்னா அலைய அப்தி என் அடியான் என்னை என்ன செய்கிறான், மிக மிக பாராட்டுகிறான், மிக மிக புகழுகிறான். அதே மாதிரி மாலிகி யௌமித்தீன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மஜ்ஜதனி அப்தி என்னுடைய அடியான் என்னை என்ன செய்கிறான், புகழ்ந்து கூறுகிறான், என்னை பெருமிதப்படுத்துகிறான், என்னை கீர்த்தி மிக்கவனாக என்ன செய்கிறான், புகழாரம் பாடுகிறான் என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஆயத்துகளையும் ஓதிட்டு வந்து இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன்ல இருந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இது எனக்கும் எனது அடியானுக்கும் இடைப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு விசேடமான விஷயம். அவன் கேட்கிறத நான் என்ன செய்ய போறேன், அவனுக்கு கொடுக்க போறேன். அப்போ அடுத்ததெல்லாம் என்ன செய்யுது, அடியான் கேட்கிறான் அல்லாஹ் இடத்துல. முதலாவது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சு கொண்டு வரான், புகழ்ந்து கொண்டு வரான். இப்போ அன்பார்ந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அவனை புகழும் பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அவனை புகழுவதை பாராட்டுவதை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான், அல்லாஹு தஆலா ஆசை வைக்கிறான். ஆனால் நமது வார்த்தைகளில் நாம் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் புகழுகிறோமா, நாம் அல்லாஹு தஆலாவை அதிகம் அதிகம் நன்றி பாராட்டுகிறோமா, அல்லது வேறு யாரை சரி நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா, புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா? நம்மளோட வாழ்க்கையில், நமது வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள், சந்தோஷங்கள், இந்த சந்தர்ப்பங்களில் நாம் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் புகழுகிறோமா,
அல்லது நமது கண்ணுக்கு முன்னால் தெரிப்படக்கூடியவர்களை நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோமா? புகழ்ந்து கொண்டு, பாராட்டி கொண்டு, அவர்களை மெச்சிக்கொண்டு இப்படி இருக்கிறோமா? எங்களோட வாழ்க்கை எப்படி போகுது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், சஹீஹுல் புகாரில் பதிவு செய்யப்படுகிறது, இன்னல்லாஹ லயர்தா அனில் அப்தி ஐயக்குல் அக்லத. அல்லாஹ் தாலா எந்த அளவுக்கு அவனை புகழ்றதை அல்லாஹ் தாலா எதிர்பார்க்கிறான், ஆசை வைக்கிறான் என்றா, அல்லாஹ்வை அடியார்கள் புகழணும் அப்படிங்கிறத அல்லாஹ் எந்த அளவுக்கு ஆசை வைக்கிறான் என்றா, எவ்வளவு தூரம் அல்லாஹ் தாலா எதிர்பார்க்கிறான் என்றா, ஒரு கவலம் உணவு கிடைச்சாலும் ஹைர், அல்லாஹ் இதை சரி தந்தானே அப்படின்னு அதை சாப்பிட்டுட்டு ஃபயஹ்மதஹு அலைஹா, அதுக்காக அல்லாஹ்வை புகழ்வான் என்று சொன்னால் அந்த மாதிரியான புகழ் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல்லாஹ் தாலா எதிர்பார்க்கிறான். ஒரு கவலம் தான் அக்லா என்ற அரபில் சொல்றது. ஒரு கவலம், ஒரு புடி சாப்பாடு தான் கிடைச்சிச்சு, ஒரு புடி சோறு தான் கிடைச்சிச்சு. கொஞ்சமா இவ்வளவா என்று என்ன செய்யாமல், சளிப்படையாமல், அப்படி சோர்ந்து ஃபெடப்பாகி போகாமல், ஒரு புடி கவலம் கிடைச்சாலும் அல்லாஹ் தந்தான் அல்ஹம்துலில்லாஹ் என்று அந்த ஒரு புடி கவலத்தையும் என்னது சாப்பிட்டுட்டு அல்லாஹ்வை புகழ்றது அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான்? கடுத்தாகத்தில் இருந்தான். யஷ்ரப ஷர்பத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னாங்கண்டா, அவ யஷ்ரப ஷர்பத்தை, சரியான தாகத்தில் இருக்கிறான். ஒரு மிடர் தண்ணி தான் கிடைச்சிச்சு. எவ்வளோ கிடைச்சிச்சு? ஒரு மிடர் தண்ணி தான் கிடைச்சிச்சு. என்றாலும் அந்த ஒரு மிடர் தண்ணியை குடிச்சிட்டு ஃபயஹ்மதஹு அலைஹா, அந்த ஒரு மிடர் கொஞ்சம் தானே கிடைச்சிச்சு, இவ்வளவா இருக்குது என்று சல்லிப்படைஞ்சு அப்படியே அதை துச்சமாக கருதாம, இதாவது கிடைச்சிச்சே அல்ஹம்துலில்லாஹ் என்று எடுத்து குடிக்கிறத அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? குடிச்சிட்டு அல்லாஹ் புகழ்றத அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் நாங்கள் பார்க்குறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்டதுக்கு பிறகு, அந்த சாப்பாடு எடுக்கப்பட்டதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய துஆ என்ன துஆ ஓதுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர மக்ஃபியின் வலா முவத்தாயின் வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்பனா என்கிற இந்த துஆவை பாருங்க. ரசூலுல்லாஹி எங்கட அளவுக்காக சாப்பிட்டுருப்பாங்க. நல்ல பிரியாணி, நல்ல விதமாக வெரைட்டியாக வவுறு நல்லா புடைக்க அப்படி சாப்பிட்டு இருப்பாங்களா? அவங்களுக்கு கிடைச்சி, அதுவும் முதல் தலைப்புற பார்க்குறோம், அப்புறம் அடுத்த மாதத்தில் தலைப்புற பார்க்குறோம், அதுக்கு அடுத்த மாதத்தில் தலைப்புற பார்க்குறோம். 2 கருப்பை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. என்ன 2 கருப்பு? அல் அஸ்வதான், 2 கருப்புண்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன 2 கருப்பு? என்ன ஃபெஸ் மாதமும் தின்னல்ல, வீட்டில் அடுப்பெரியல்லண்டாங்க. 2ஆவது மாதமும் அடுப்பெரியல்லண்டாங்க தானே. 3ஆம் மாதம் விருந்துக்காக போனாங்க. 3 மாதமும் அப்போ 3 மாதமும் என்னது? பட்டினி. அந்த 3 மாதமும் பட்டினியில் கிடந்தாங்க. அப்போ என்ன எங்களுக்கு உணவாக நாங்கள் எதை உட்கொண்டோம்? அல் அஸ்வதான், கருப்பு 2 கருப்பு. ஒன்று தம்ரு ஈத்தம்பலம், மற்றது தண்ணீர். அது அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அவங்க உண்ட சாப்பாடில் அவங்க காட்டின மிக முக்கியமான 2 பண்புகளில் ஒன்று இது. எது? இந்த துஆவை ஓதுறது. இன்னொன்று, சாப்பாடு ஒன்று கிடைச்சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க? அதை தேவையில்லாத மாதிரி கதைக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. விருப்பம் என்றால் அதை சாப்பிடுவாங்க, தனக்கு விருப்பம் இல்லைன்னா அதை விட்டுட்டு எழும்பிடுவாங்க. சாப்பிட்டாங்க என்று சொன்னால் அல்லாஹு தாலாவை புகழுவாங்க. எந்த அளவுக்கு புகழுவாங்க? அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். எந்த அளவுக்கு உனக்கு புகழ் சொந்தம் என்றா, அந்த புகழ் மிக மிக அதிகமானது, மிக மிக விசாலமானது, அபிவிருத்தியானது. கைர மக்ஃபியின் வலா முவத்தாயின் வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்பனா. யா அல்லாஹ், இந்த உணவோட நீ போதுமாக்கிறாத. யா அல்லாஹ், இந்த உணவோட நீ என்ன செஞ்சிடாத? போதுமாக்கிறாத. வலா முவத்தாயின், இந்த சாப்பாடு தான் கடைசி சாப்பாடு, என்ன செஞ்சிடாத? ஆக்கிறாத. வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்பனா. யா அல்லாஹ், உன்னை விட்டும் நான் தேவையற்றவனாக இல்லை, எப்பவுமே உன் பக்கம் நான் என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், தேவை கண்டு கொண்டு தான் இருக்கிறேன் யா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க?
இந்த துஆவை ஓதுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலாவை புகழ்வதில் என்ன செஞ்சாங்க, மிக மிக ஆர்வம் காட்டினாங்க. சஹாபாக்கள் அல்லாஹு தஆலாவை புகழ்ந்தா கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி செய்திகள் சொல்லுவாங்க, பாராட்டி செய்திகள் சொல்லுவாங்க. ஒரு தடவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று ருக்கூல இருந்து நிலைக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு சஹாபி வந்து என்ன செய்கிறாரு, ரப்பனா வலக்கல் ஹம்து, ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்கிற இந்த வார்த்தையை சொன்னதோடையே சலாம் கொடுத்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, மனில் முத்தக்கல்லிம், யார் இப்போ பேசினது, யார் தொழுகையில் சில வார்த்தைகளை சொன்னீங்களே சத்தமாக, யார் அது அப்படின்னு கேட்டாங்க. கேட்டதோடய அவர் நினைச்சார், என்னது நான் தவறு செஞ்சுட்டேனோண்டு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனால் ஒன்றும் பேசாமல் இருந்தார். அவர் சொன்னதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். சொல்லுங்கள் யார் சொன்னதுன்னு. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறார், நான் தான் யார் ரசூலுல்லாஹ் சொன்னேன். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னாங்க, ரஅய்து 30 மலாயிக்கத்தன், ரஅய்து 30 மலக்கன், நான் ஏறத்தாழ 30 மலக்குமார்களை நான் பார்த்தேன், 30 மலக்குமார்களை பார்த்தேன். அந்த 30 மலக்குமாரும் எபுத்ததிரூனஹா, அவங்க போட்டி போட்டு கொள்கிறாங்க, நீங்கள் மொழிந்த வார்த்தையை ஐயுகும் அவ்வளோ அவ்வள யார் முதலாவது இது எழுதுறது அப்படின்னு. யாரு, இல்லை நான் தான் எழுதுவேன், இல்லை நான் தான் எழுதுவேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, 30 பேர் போட்டி போட்டுக்கிறாங்க. இது ஒரு ரிவாயத். இன்னொரு ரிவாயத்தில் எர்ஃபாவுஹா அவ்வலன், யார் முதலாவது அல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு போட்டி போட்டுக்கொள்கிறாங்கன்னு என்ன செய்து சஹீஹ் முஸ்லிமுடைய இன்னொரு அறிவிப்பில் வருது. அன்பார்ந்த கணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்போ பாருங்க, அல்லாஹ் ஒரு அடியான் புகழும் பொழுது, அல்லாஹு தாலாவை ஒரு அடியான் வாய் நிறைய புகழும் பொழுது அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், சந்தோஷம் அடைகிறான். அந்த கியாம நாள்லேயே இதுக்கு முன்னால் இப்படி ஒரு கோபம் வந்தில்லை, இதுக்கு பிறகும் ஒரு கோபம் வரப்போறது இல்லை. அந்த கோபத்தை தணிக்க அல்லாஹ் தாலா என்ன ஏற்பாடு செய்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் புகழ்கிறாங்க. அப்போ இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், வருத்தங்களாக இருக்கட்டும், பஞ்சங்களாக இருக்கட்டும், இக்கட்டான சூழ்நிலைகளாக இருக்கட்டும், நாங்கள் அல்லாஹு தாலாவை அதிகமாக தஸ்பீஹ் செய்ய, துதிப்பாட, புகழ் பாட, போற்றி புகழ நாம் ஆரம்பிப்போம் என்றால் நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வான், ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை, நல்ல ஒரு வெளிச்சத்தை சத்தியமாக என்ன செய்வான் அல்லாஹு தாலா. அந்த கோவமே தனியுது. இதுக்கு முன்னால் இப்படி ஒரு கோவம் வந்தது இல்லை, இதுக்கு பிறகு வர போகிறதும் இல்லை. அதை தணிக்கிறதுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறது என்ன, ரசூலுல்லாஹ் சுஜூதுல விழுந்து அல்லாஹ் புகழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த உலக வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏற்படு, அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு ஹம்முன், ஒரு கவலை வருது, ஒரு கவலை ஏற்படுகிறது, ஒரு மனவேதனை வருகிறது, ஏதாவது ஒன்று இழந்துட்டாரு அல்லது ஏதாவது ஒன்று அடையணும், ஒரு பிரச்சனை, ஒரு யோசனை, சேட்னஸ், இப்படியான ஒரு நிலைமையில் ஒருத்தர் இருந்தால் அவர் என்ன செய்யட்டும், இந்த துஆவை ஓதட்டும் என்று ஒரு துஆவை கற்று தந்தாங்களா இல்லையா? என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அபுதுக, அல்லாஹும்ம இன்னி அபுதுக வபுனு அபுதிக வபுனு அமத்திக்க, யா அல்லாஹ் நான் உன்னோட அடியான், உனது அடியானுடைய மகன், உனது அடிமை பெண்ணுடைய மகன், நாசியத்தி பியதிக மாதின் ஃபிய ஹுக்முக அதுலுன் ஃபிய கதாஉக, மாதின் ஃபிய ஹுக்முக, இந்த விஷயம் நாசியத்தி பியதி, என்னுடைய முழு கண்ட்ரோலும் உன்னோட கையில் தான் இருக்குது, என்னோட முழு கண்ட்ரோலும் உன்னோட கையில் தான் இருக்குது யா அல்லாஹ். என்னுடைய விஷயத்தில் நீ அளித்த தீர்ப்பு நீதமானது, நீ அளித்த தீர்ப்பு மட்டும்தான் நடந்தேறக்கூடியது. யா அல்லாஹ், உனக்கு என்ன என்ன திருநாமங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த எல்லா திருநாமங்களையும் சொல்லி நான் உனக்கு என்ன செய்கிறேன், உன்னிடத்தில் பிரார்த்திக்கிறேன். யா அல்லாஹ், இந்த இந்த குரானை என் உள்ளத்துக்கு வெளிச்சமாக நீ என்ன செஞ்சிரு, நீ ஆக்கிடு, என்னுடைய கவலையை நீக்கக்கூடியதாக ஆக்கிடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் புகழ்ந்து என்ன செய்கிறாங்க, தன்னுடைய கவலை நீங்க, கஷ்டம் நீங்க, பிரச்சனை நீங்க என்ன செய்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள். எனவே அன்பார்ந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹு தஆலாவை அதிகம் அதிகம் புகழக்கூடியவர்களாக, அல்லாஹு தஆலாவை அதிகம் அதிகம் நாம் மெச்சி போற்றி வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும், நாம் இருக்கணும். அதில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் பொடுப்போக்கு கவனியினம் காட்டிடவே கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே,
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பித்து பெருமை பாராட்டி அவர்களுக்கு முன்னால் ஒருத்தர் பேசுகிறத ரசூல் என்ன செஞ்சதில்லை விரும்பினது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு ரசூலுல்லாஹ் புகழ்றதையே ஒரு இபாதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ரசூலுல்லாஹ் புகழ்றதையே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அது ஒரு தனி இபாதத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு காலத்தை நேரத்தை ஒதுக்கி கொண்டு அதுக்கு கொஞ்சம் வரிகளை செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதே வரிகளை திரும்பி 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 என்ன செஞ்சு கொண்டு படித்து கொண்டு ரசூலுல்லாஹ்வை தனியாக புகழ்றதை மட்டுமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதையே ஒரு இதாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை புகழுவதை என்ன செய்தார்கள், தடை செய்தார்கள். எந்த அளவுக்கு தடை செஞ்சாங்க? அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇ ருசுலி மா நுஸப்பித்து பிஹி ஃபுஆதக். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறா, நபியே எல்லா நபிமார்களோட வரலாறையும் நாங்கள் உங்களுக்கு எடுத்தெடுத்து ஒவ்வொன்றா சொல்கிறது உங்களோட மன ஆறுதலுக்கு, மன உறுதிக்கு. நீங்கள் ஃபெடப்பாயிடக்கூடாது, நீங்கள் உற்சாகமாக என்ன செய்யணும், இந்த தாவா களத்தில் ஈடுபடணும். இதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நபிமார்களோட வரலாறையும் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம், எடுத்து ஒவ்வொன்றா தெளிவாக சொல்கிறோம் என்று சொன்ன அல்லாஹ் தாலா ஒரு இடத்துல இந்த நபியை போல நீங்கள் ஆகிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா எச்சரிக்கை செய்கிறானா இல்லையா? வலா தகுன் கசாஹிபில் ஹவுத், நபியே இந்த மீனுடையவர் அவரை மாதிரி நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, ஆகிடாதீங்க, அவசரப்பட்டுறாதீங்க, அவரை மாதிரி நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, ஆகிடாதீங்கன்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான் இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கினதுக்கு பிறகு சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிம் ரிவாயத் வருது, லா யம்பகி லி அஹதின், யாருக்குமே கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன கைருன் மின் யூனுஸ் இப்னு மத்தா, என்னைய பார்த்து சொல்கிறது முகமது நபி இருக்கிறாரு அவர் யூனுஸ் நபியை விட சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறது யாருக்குமே கூடாது அப்படின்னு என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனியாக புகழ்ந்து பாராட்டி மெச்சி சொல்கிறத என்ன செய்யலை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் விரும்பவே இல்லை. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு மனிதர் வாராரு, வரும் பொழுது அவர் வர்ற நேரம் வர்ற வாக்குக்கே வந்து சொன்னார், யா ஹைரல் பரியா அப்படின்றார். சஹீஹுல் புகாரில் சஹீஹுல் முஸ்லிமில் பதிவு செய்யப்படுது. யா ஹைரல் பரியா, மனித குலத்தில் சிறந்தவரே. சிறந்தவரா இல்லையா ரசூலுல்லாஹ்? சிறந்தவரா இல்லையா? ரசூலுல்லாஹ் சிறந்தவர் தான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தன்னை பற்றி சொன்னாங்கன்னா, அன சய்யிது உல்தி ஆதம் வலா ஃபக்ர. கட்டாயம் சொல்லணும், என்னது, நான் இந்த மனித குலத்துக்கே தலைவன் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கடைசி ஒரு வார்த்தை சேர்த்துக் கொள்றாங்க, என்னன்னு, வலா ஃபக்ர. இதை நான் பெருமைக்காக சொல்லல. அவன் ஏன் சொல்கிறேன், அல்லாஹ் என்னைய சொல்லிக்கிறேன், நான் சொல்கிறேன். என்னைய அறிமுகப்படுத்தணும், அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கிறேன், அதனால் சொல்கிறேன். நான் எதற்காக சொல்லலை, வலா ஃபக்ர, என்னை பெருமைப்படுத்தி கொள்ளணும், என்னைய புகழணும், அதுக்காக நான் என்ன செய்யலை, நான் தான் மனித குலத்துக்கு தலைவர்னு நான் சொல்லலை அப்படின்னு கூட ஹதீஸ் என்ன செஞ்சிருக்குது, வந்திருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் கூட அவங்கள புகழ்றதை விரும்பலை. அப்போ வந்த மனிதர் வந்த வரத்துக்கே சொன்னார், யா ஹைரல் பரியா, மனித குலத்திலேயே சிறந்தவரே என்னத்தோடைய ரசூலுல்லாஹ் எடுத்த உடனே அவரை பார்த்து நம்மளை பார்த்து ஒருத்தர் ஷேக் அப்படின்ட்டாக்க எப்படி இருக்கும், வார வாக்கிக்கு ஹாஜியார் அப்படின்னு எப்படி இருக்கும், இவர் அப்படியே சொக்க போய்ட்டு மேலே வந்துடுவார், மூஞ்செல்லாம் அவ்வளோ மலர்ச்சியாக இருக்கும், அப்படியா இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து யா ஹைரல் பரியா, உண்மையிலே அந்த வார்த்தைக்கு தகுதியானவர் தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டாங்கன்னா, ஜாக்க இப்ராஹிம், அது இப்ராஹிம் என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னையே சொல்லாதீங்க, அது இப்ராஹிம். ரசூலோட முன்னுக்கு என்ன செய்கிறாங்க, சந்தோஷத்துக்கு யுத்தத்துக்கு போய்ட்டு திரும்பி வந்த வருத்தில் சஹீஹுல் புகாரில் வருது, அடிமை சின்ன சின்ன இந்த குழந்தைகளை வச்சு என்ன செஞ்சாங்கன்னா பாட்டு அந்த கவிதைகள் படித்து கொண்டிருந்தாங்க. அந்த கவிதைகளில் பத்ரில் இருந்த சஹாபாக்களை பற்றியெல்லாம் என்ன செஞ்சாங்க, போற்றி பேசி படித்து கொண்டிருந்தாங்க. படித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் போற்றியன்னா அவங்க செஞ்ச தியாகங்கள், அவங்க பட்ட கஷ்டங்கள், இதுகளை சொல்லி ஞாபகமூட்டி, வரலாறுகளை ஞாபகமூட்டி பேசி கொண்டு இருக்கிற நேரத்தில், கவிதைகள் பாடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இடையில ஒரு சிறுமி ஃபக்காலத் ஜாரியத்துன், ஒரு சின்ன பிள்ளை என்ன செஞ்சிச்சுன்னா வரலாறை படிச்சுக்கிட்டு வார நேரத்தில் அப்படி இடையில வரி ஒன்றை மாற்றிச்சு. அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு அடியை மாற்றிச்சு. ஒஃபீனா நபியுன் யாலமு மாஃபி கதீன், எங்களில் ஒருத்தர் இருக்கிறாரு, நபி ஒன்று இருக்கிறாரு, அவருக்கு நாளைக்கு நடக்கிறது இன்றைக்கே தெரியும், அவருக்கு நாளைக்கு நடக்கிறது இன்றைக்கே தெரியும் அப்படின்னு என்ன செஞ்சா படித்ததோடைய ரசூலுல்லாஹ் ஹஸ்பு நிப்பாட்டினாங்க. அப்படியே நிப்பாட்டி, இவ்வளோ நேரம் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தியேம்மா, அதை மாதிரி படி,
அப்படின்னு ரசூல் என்ன செஞ்சாங்க, இவ்வளவு நேரம் நல்ல மாதிரி தானே படிச்சுட்டு நான் அப்படி சொல்லாத. அப்போ பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை புகழுவதை கூட என்ன செய்யலை, தன்னை பாராட்டி தன்னை புகழ்ந்து பேசுறது கூட சஹாபாக்களை கூட ரசூலா எச்சரிக்கை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க, யாரையும் அவர்களுடைய முகத்துக்கு முன்னால் என்ன செய்யாதீங்க, புகழாதீங்க. ஒருத்தர் புகழ்றாரு, அவர் அப்படி அவர் இப்படின்னு ஒருத்தருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால ஒருத்தர் புகழ்ந்ததோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புகழ்ந்தவரை பார்த்து சொன்னாங்க, கதாஅத உனுக அஹீக, கதாஅத உனக்கு நீங்கள் இப்போ செஞ்ச புகழ் இருக்குது, உங்களோட சகோதரன் தலையை வெட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களோட சகோதரன் தலையை கழுத்தோடு அப்படி என்ன செஞ்சிட்டீங்க, வெட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சுட்டு சொன்னாங்க. இப்படி யாரெல்லாம் முகத்துக்கு புகழ்ந்து புகழ்ந்து திரிகிறவங்க இருக்கிறாங்களே, இந்த அடுத்தவனை புகழ்ந்துக்கிட்டே சிலவங்கள பேச ஸ்டார்ட் ஆகினா விஷயத்தை சொல்கிறதல்ல கூட இருக்கும், புகழ்கிறது தான் கூட இருக்கும். எந்த அளவுக்குண்டா, ஒருத்தன் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டாண்டா போடும், அவனை ரஸாக் லெவலுக்கு வச்சு புகழ்ந்துருவாங்க. ஐடியா இல்லையா, ஒருத்தர் சாப்பாடு கொஞ்சம் கொடுத்துட்டா போதும், அவனை ரஸாக்கிற இடத்துல வச்சு என்ன செஞ்சிருவான், புகழ்ந்துருவான். அந்த அளவுக்கு புகழ்ந்துருவான். ஒருத்தர் ஒரு கஷ்டத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு அவன் இஹ்லாஸோட என்ன செஞ்சிருப்பான், ஒரு உதவி ஒரு ஹெல்ப்பை செஞ்சுப்பான், அவனை வஹாப் லெவலுக்கு வச்சு என்ன செஞ்சிருவானோ அந்த அளவுக்கு புகழ்ந்துருவானு. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, உனக்கு ஒருத்தன் உதவி செய்கிறானா, உனக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுறானா, நீ அவனுக்காக நீ துவா கேளு, அவனோட வாழ்க்கையுடைய பரக்கத்துக்காக நீ ஹைருக்காக துவா கேளு, அவனுக்கு பிரார்த்தனை செய். அந்த பிரார்த்தனை தான் நீ அவனுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய என்னது புகழ். அவனோட குடும்பத்துக்கு துவா கேளு, அவனோட வீட்டில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு துவா கேட்கலாம், அவனோட வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பரக்கத்துக்கு துவா கேட்கலாம், அவன் அதிகமாக இபாதத் செய்யக்கூடியவனாக இருக்கணும், இஹ்லாஸ் உள்ளவனாக இருக்கணும், துவா கேட்கலாம். ஆனால் ஒருத்தர் ஒரு ஹெல்ப் செஞ்சிட்டாரு, ஒரு சாப்பாடு தந்துட்டாரு, எந்த அளவுக்குண்டா கிட்டத்தில் ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் எப்படி தெரியுமா பேசினா, நீங்கள் இந்த சின்னத்துக்கு வாக்கு போடுங்க அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார், கிழிச்சாரு. நீங்கள் இந்த சின்னத்துக்கு வாக்கு போடுங்க அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் கிட்டத்தில் ஸ்ரீலங்காவில். அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கு தெரியுமா, அந்த மோகம் தலைக்கு அடிச்சு ஒருத்தர் மீது கொண்ட அன்பு, ஒருத்தர் மீது கொண்ட மோகம். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து என்ன சொன்னாங்க, என்னைய நீங்கள் எல்லாம் கடந்து புகழ்கிற வேலை வச்சு கொள்ளாதீங்க. இப்படி தான் ஈசா நபியை கொஞ்சம் கொஞ்சமாக புகழ்ந்து 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 போயிட்டு கடைசியில் என்ன லெவலுக்கு ஆக்கிட்டாங்க, கடவுளுங்கிற லெவலுக்கு ஆக்கிட்டாங்க. என்னைய மிச்சம் மிச்சம் நீங்கள் புகழணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன சொல்லுங்கள், கூலு, அந்த வார்த்தை எப்படி பாய்க்கிறாங்கன்றத சொல்ல, நீங்கள் கூலு எனக்கு சொல்லணும், ஏதாவது ஒன்று எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சா கூலு. அரபில் கூலுன்னு என்ன அர்த்தம், சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுது அரபு, குல் என்ன என்னது சொல்லு, கூலுண்டா சொல்லுங்க. அப்துல்லாஹி வரசூலுஹு, அல்லாஹுடைய அடியான், அல்லாஹுடைய அடியானுங்கிற வார்த்தையை விட ரசூலுல்லாஹ்க்கு சொல்கிற சிறந்த வார்த்தை எதுவுமே இருக்காது. ஏன் தெரியுமா, யாரை கொண்டும் நடத்தாத ஒரு வேலை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் வச்சு நடத்தினான். என்னது சொல்லுவோம் அப்போ, அல் இஸ்ரா வல் மிஅராஜ். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு நடத்த இயலாத ஒன்று. எப்படி நீங்கள் போவீங்க, இங்கே இருந்து பைத்துல் மக்திஸுக்கு போகிறதுக்கு எவ்வளோ காலம் எடுக்கும்? இது அது மட்டும் இல்லை, அங்கேயும் போனீங்க, அங்கேருந்து அது அப் அண்ட் டவுன். போனது மட்டும் இல்லையே, போனது அதே டைமில் வந்தது, அப் அண்ட் டவுன் ரெண்டு. இவ்வளோ பெரிய வேலை, அதில் தானே தொழுகையும் ரசூலுல்லாஹ் கிடச்சிச்சு. போயிட்டு வந்து மெசேஜை சொன்னாலே ஏற்றுக்கொள்றானோ இல்லை, அதில் வேறு ரசூலுல்லாஹ் ஒரு சட்டத்தையும் சொல்கிறாங்க, என்ன 5 நேரம் தொழுகை. போயிட்டு வந்த மெசேஜையே ஒரு சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுது இல்லை. ரசூலுல்லாஹ் போயிட்டு வந்த மெசேஜை கடந்து போயிட்டு வந்த அந்த சந்தர்ப்பத்தில் கிடைச்சது எது, ஆகப்பெரிய கிஃப்ட் எது, தொழுகை. அந்த தொழுகை இப்போ மக்களுக்கு ஒரு சட்டத்தை கொடுக்குறாங்க, இப்போ நீங்கள் தொழுகை, நான் இப்படி போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன், இதில் கிடைச்சிச்சின்னு. அப்போ அந்த அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை அல்லாஹ் நடத்திட்டு, அல்லாஹ் குர்ஆனில் எப்படி பேசுகிறான்டா, சுப்ஹானல்லதி, யாருக்கு பாடம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைல மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா. என்னுடைய அடியானை பயணம் கொண்டு போனேன், இரவுடைய பயணத்தை. யாரை கொண்டு போனேன், என் கலீலை கொண்டு போனேன்டானா. அல்லாஹ்க்கு 2 கலீல் இருக்குது, ஒருத்தர் இப்ராஹிம் நபி, இன்னொருத்தர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹுடைய அந்த 2 கலீலில் ஒரு கலீல் யாரு,
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹு தாலா என்ன ஹலீலை கொண்டு போனேன் என்று சொன்னானா, என்ன ரசூலை கொண்டு போனேன் என்ன சொன்னானா? அல்லாஹ் யாரை கொண்டு போறேன்னா பிஅப்திஹி, ஏண்ட அடியான கண். அப்போ இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு அல்லாஹ் ஏண்ட அடியான் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ்க்கு அதை விட பெருமையான புகழான ஒரு வார்த்தை அல்லாஹ் பாவிச்ச வார்த்தையை விட, இப்போ உதாரணமாக ஒருத்தர் காம்படிஷனை ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டாரு ஏண்டா, அவருக்கு இப்படி சாதாரண வார்த்தை போட்டு சொன்னால் நல்லா இருக்கும். என்னெல்லாம் புகழ்ந்து போற்றி என்னென்ன அடமொழிகள் எல்லாம் அருகு போடலுமேனா, ஒருத்தர் பெரிய காம்படிஷன் ஒன்றில் ஃபஸ்ட் அடிச்சு வந்துட்டாண்டா, ஒரு 3000 பேரில் ஃபஸ்ட் அடிச்சுட்டான்னு வைங்களே, அவர் என்ன வார்த்தையெல்லாம் போட்டு கூப்பிடுவாங்க. ஆனால் அல்லாஹ் தாலா அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சு அல்லாஹ் தாலா சொன்னது என்னது? அப்தி, என்னுடைய அடியான. யார? என்னுடைய அடியான. அப்போ அன்பார்ந்த சகோதரர்களை, இது நாம் விலகி கொள்ளணுமான பிரதானமான விஷயம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த மனித குலத்தில் மிகச்சிறந்தவர், இந்த மனித குலத்தில் மிக சிறந்தவர் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன செய்யலை? புகழ விரும்பலை, பாராட்ட விரும்பலை. சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செஞ்சாங்க, நீங்கள் அளவு கடந்து இப்படி புகழாதீங்க. ஒருத்தருடைய ஒரு செயலை என்ன செய்யலாம்? நம்மளுக்கு பாராட்டலாம். நீங்கள் இப்படி ஒன்று செஞ்சீங்க, அது நல்ல ஒரு விஷயம், என்ன செய்யலாம்? அதை எடுத்து சொல்லலாம். ஒரு பாராட்டு செஞ்ச ஒரு செயலுக்கு ஒரு நிதானமான ஒரு வரையறையில் பாராட்டலாம். ஆனால் அந்த ஒரு செயலை வச்சு அவரை உச்சகட்டத்தை கொண்டு போகிறது என்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சாங்க. காரணம் என்ன? புகழுக்குரியவன் யார்? இந்த மாதிரியான நல்ல நிலைமை அவருக்கு உருவாக்கி கொடுத்தவன் யார்? அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்போ அல்லாஹை மட்டும் என்ன செய்யணும்? புகழக்கூடிய சமுதாயமாக என்ன செய்யணும்? இந்த சமுதாயம் மாறணும். அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, நாம் புரிஞ்சு கொள்ளணும், அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்றால் புகழை என்ன செய்கிறான்? அவனை புகழணும் அப்படிங்கிறத அல்லாஹ் எந்த அளவுக்கு அவனை புகழணும் அப்படிங்கிறத ஆசை வைக்கிறான் என்றால், சுனனு திர்மிதியில் ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு பைத்துல் ஹம்த், பைத்துல் ஹம்த் புகழ் இல்லம் அப்படின்னு என்ன செய்கிறான்? ஒரு வீடு அல்லாஹு தஆலா கெட்டுறான், சொர்க்கத்தில் ஒரு அமைச்சு கொடுக்குறான். அந்த வீடுக்கு பேர் அல் ஹம்து. என்னது அல் ஹம்துன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியுதுன்னு தெரியாது? தெரியாமலே அல்ஹம்துனா என்னது? புகழ். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு என்ன செய்கிறான்? ஒரு வீட்டை அமைச்சு கொடுக்குறான். அந்த வீட்டுக்கு அல்லாஹ் தஆலா வைக்கிற பேர் என்னது? புகழ். வீட்டுக்கு பேர் புகழ் மனை, புகழ் இல்லம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒரு வீட்டுக்கு. யாருக்கு அந்த யார் அடியான்? அந்த அடியான் யார்? யார் அந்த அடியான்? ஹதீஸ் நீங்கள் கேள்விப்பட்டில்லையா? சுனனு திர்மிதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், 1021வது ஹதீஸ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியானுடைய, ஒரு மனிதனுடைய ஒரு குழந்தை ஒன்று, பிறந்த குழந்தையோடு மௌத்தா போயிருச்சு. என்னது? பிறந்த குழந்தையோடு மௌத்தா போயிருச்சு. நீண்ட நாள் பிள்ளை இல்லாமல் இருந்த ஒருத்தரை கிடைச்ச பிள்ளை. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கும் ஸ்ரீலங்காவில் முதலாவது பிள்ளை நின்று அது அப்படி இல்லாமல் போயிட்டு, ரெண்டாவது பிள்ளை நின்று அது இல்லாமல் போயிட்டு, மூணாவது பிள்ளை இல்லாமல் 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு பிள்ளைன்னு கிடைச்சிச்சு. நல்ல அழகான பசுனான பிள்ளை. நான் தான் தொலைவிச்சேன், நான் அதில் பயானம் பண்ணேங்கிறதுனால சொல்கிறேன். பிறந்த ஒரு 3-4 நாளில் அந்த பிள்ளையும் என்ன செஞ்சிச்சு? மௌத்தா போச்சு. ஆம்பளை பிள்ளை. அந்த பிள்ளையும் அப்போ எவ்வளோ வருத்தமாக இருக்கும். இருந்து கரங்கி இல்லாமல் போகிற நேரமே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸும் யோசனையும் கவலையும் வந்துடும். இது இருந்து இல்லாமல் போய் 10 வருஷத்துக்கு போகிறோம் கிடைச்சது. அது நல்ல பசனான ஒரு ஆம்பளை பிள்ளை, பார்க்குறதுக்கு எந்த விதமான குறையும் இல்லை. அந்த பிள்ளையும் என்ன செஞ்சிருச்சு? ஹார்ட் துடிப்புடைய பலகீனத்தில் என்ன செஞ்சிருச்சு? மௌத்தா போயிருச்சு. அப்போ அது எவ்வளோ கவலையாக இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு அடியான் அவன் ஏங்கி கிடந்து கிடைத்த ஒரு குழந்தை மௌத்தா போனால் அவன் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிடுவான், எவ்வளோ உடஞ்சி போயிடுவான். அப்படியான நிலைமையில் இருந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? ஒரு அடியான்ட அவன் குழந்தை நீண்ட காலத்துக்கு பிறகு கிடைச்ச ஒரு குழந்தை இப்போ கைப்பற்றிட்டான். இப்போ வந்து கைப்பற்றிட்டு வந்த வழக்குமார்கள் அல்லாஹ் இடத்துல போகும்பொழுது அல்லாஹ் தஆலா கேட்குறான், என் அடியான் என்ன சொன்னான்? என் அடியானுடைய சமரச்ச ஃபுஆதிஹி என்ன? இதய கனி. ஃபுஆத் என்றா இதயம், சமரா என்று சொன்ன கனி. அப்போ அவனுடைய இதய கனியை நீங்கள் என்ன செஞ்சீங்களே? எடுத்துகிட்டு வந்தீங்களே, அவன் என்ன சொன்னான் அப்படின்றதோடையே அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், ஹமிதக வஸ்தர்ஜாக, ஹமிதக வஸ்தர்ஜா. ஹமிதக்க முதலாவது அவன் ஒன்று புகழ்ந்தானியா. மனுஷன் எவ்வளோ டென்ஷனாகி உடஞ்சி போய் இருக்கிற நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு என்ன? நாம் என்ன யோசிப்போம்?
அவன் ஷிர்கிட வார்த்தை பாவிக்காமல் இருந்தாலே பெரிய வேலைண்டு நம்ம அப்படித்தானே யோசிக்கிறது. ஆனால் அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? தண்ட அடியான்ட்ட அவன் என்னை புகழுகிறானா என்று அல்லாஹால பார்க்கிறான். அந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் அடியான் தன்னுடைய ரப்பை மறக்காம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தந்தா எடுத்தான், இதை விட சிறந்ததொண்ட தருவான் என்று இஸ்தர்ஜஅ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம ஜுர்னி ஃபி முஸீபத்தி வ அஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், நீ ஏற்படுத்திய இந்த சோதனைக்கு ஒரு சிறந்த கூலியை தந்துவிடு. நீ எடுத்த இந்த பொருளுக்கு நிகராக அதை விட சிறந்த ஒன்றை மாற்றீடாக என் வாழ்க்கையில் என்ன செஞ்சிரு ஏற்படுத்தி விடு என்று ஒரு அடியான் என்ன செய்வானாக இருந்தால், ஒரு அடியான் பிரார்த்தனை செய்வானாக இருந்தால், ஹமீதக்க முதலாவது என்ன செஞ்சா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தந்தா அல்லாஹ் எடுத்தா, அவ்வளோதான் அல்ஹம்துலில்லாஹ். இந்த வார்த்தையை சொல்லிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அவன் சொல்கிறான் என்றா அல்லாஹு தாலா அந்த மலக்குமார்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபயக்கூலுல்லாஹ், நீங்கள் என்ன செய்யுங்க, ஏண்டி இந்த அடியானுக்கெண்டு ஒரு வீட்டை ஸ்பெஷலாக கெட்டுங்க, வசம்மூஹு அந்த வசம்மூஹு அந்த வீட்டுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பேர் வைங்க, பைத்தல் ஹம்தி புகழ் இல்லம் என்று என்ன செய்யுங்க, பேர் வைங்க. இந்த வீட்டில் தான் அவங்க வந்து என்ன செய்யணும். அதுக்கப்புறம் அவனுக்கு பல பிள்ளைகள் கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த சந்தர்ப்பம் அந்த நிலை வாழ்நாளில் வாழ்க்கையில் ஏற்பட்டதோடைய அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, அவனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு, அல்லாஹ் தாலாவை புகழக்கூடியதாக இருந்துச்சு. அதனால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தாலாவை புகழுவது என்பது மிக முக்கியமான ஒரு இபாதா. அல்லாஹு தாலா அதை விரும்புகிறார், அல்லாஹு தாலா அதனை ஆசை வைக்கிறார். வாழ்க்கையில் நாம் அடையக்கூடிய சந்தோஷங்களாக இருந்தாலும் உதவிகளாக இருந்தாலும் இதில் முதலாவது நாம் ஃபோக்கஸ் பண்ணணும் எதை? அல்லாஹ் புகழ்றது. ஒருத்தர் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை செய்கிறாரா, அதை எடுக்கும் பொழுதே முதலாவது நாம் என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த நிலைமை என்ன செஞ்சான், உருவாக்கி தந்தான், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக, உதவி செய்தவர்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக. இதை விட்டு போட்டு அல்லாஹு தாலா தான் நம்மளுக்கு இந்த உலகத்தில் எல்லா கயிறுகளையும் நல்லவர்களையும் ஏற்பாடு செஞ்சு தாரான். ஆனால் அதை டோட்டலாக ஒரு பக்கத்தில் வச்சுட்டு உதவி செய்கிறவரை நாம் புகழ்ந்து புகழ்ந்து போற்றி போற்றி பாராட்டி பாராட்டி மிச்சி மிச்சி உலகத்தில் திரிகிறதுங்கிறது இருக்குது. இது நாங்கள் அல்லாஹ்க்கு செய்கிற நன்றியும் அல்ல, உதவி செஞ்சவருக்கு செய்கிற கைமாறு அல்ல என்கிறது நாம் என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால் அன்பார்ந்த கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனை புகழுவது அது கஷ்டத்திலாக இருந்தாலும் சரி, சந்தோஷத்திலாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா அவனை புகழுவது என்ன செய்கிறான், எதிர்பார்க்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவங்கள புகழவானா, என்னைய பாராட்டாதீங்க, என்னைய எனக்குரிய லெவலில் வச்சு என்னைய பற்றி பேசுங்க, எனக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற மன்சிலா அந்தஸ்து இருக்குது, அந்த அந்தஸ்தில் என்னைய வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, என்னைய பேசுங்க, என்னைய என்ன செய்யாதீங்க, பாராட்டி என்னைய புகழ்றத ஒரு தனி என்ன செய்யாதீங்க, ஒரு வணக்கமாக ஒரு செயலாக ஒரு செயல்பாடாக ஆக்கி கொள்ளாதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செய்திருக்கிறார்கள், எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்றால், அன்பார்ந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள்லாம் அவ்வளோ பெரிய ஆட்களா, நாங்களாம் அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா? அதனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை துதிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை அதிகமாக போற்றக்கூடியவர்களாக நாங்கள் என்ன செய்வோம், மாறுவோம். அல்லாஹு தஆலாவை போற்றக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு இருக்கக்கூடிய பலத்தை பற்றி சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் சொல்கிறது, வல்ஹம்துலில்லாஹ் அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானுடைய பாதி அப்படின்னு ஹதீஸ் படிச்சிருக்கிறீங்க தானே. அதில் அடுத்த வரி என்ன, சுத்தம் ஈமானுடைய பாதி ஹாஃப் என்று சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வரி சொன்னாங்க, வல்ஹம்துலில்லாஹ் என்கிற இந்த ஒரு வார்த்தையே தம்ல உல் மீசான், மீசானுங்கிற அந்த தராசு அப்படி ஃபுல்லாக என்ன செஞ்சிடும், ஃபில் பண்ணிடும். இந்த ஒரு வார்த்தையே வல்ஹம்துலில்லாஹ் தம்ல உல் மீசான், மீசானுங்கிற அந்த தராசு என்ன செஞ்சிடும், அப்படி ஃபில் பண்ணிடும் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பார்ந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் என்ன செய்யக்கூடியவர்களாக, போற்றி புகழக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அல்லாஹு தஆலா கற்றதை கொண்டு மௌத் வரைக்கும் இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.